அம்மா அம்மா ஆசை அம்மா நன்றி சொல்ல ஒரு வார்த்தை இல்லை. உங்களோட பேர் உங்களோட பேர் உங்களுக்கு எப்போ பிறந்தா? இப்போ நான் ஹாப்பி பர்த்டே சொன்னீங்க டிசம்பர். நான் ஹாப்பி பர்த்டே சொன்னீங்க, தேங்க்யூ சொல்கிறீங்க. மதர்ஸ் டே உங்களுக்கு தெரியும் சார். எங்களை பார்க்க நான் எங்கே வந்துக்கிட்டு இருக்கேன் தெரியுங்க. நாங்கள் தெரியுங்க அது நான் எங்கே நாங்கள் ஆறு பேர்லாம் தெரியுங்க. என்ன தெரியும் யார் நாலு பேர் இருக்கீங்க. 4 பேர்ல யாருக்கு தெரியும். சரி, உங்களுக்கு நான் அந்நேரத்தில் வாழ்த்துக்கள். நன்றி சொல்லுங்க. கொஞ்சம் இப்படி நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் கிஃப்ட் கொண்டு வந்துருக்கோம். சரியா, ஒரு கேக் அதாவது ஒரு பழக்கூடையும் கொண்டு வந்துருக்கோம். உங்களுக்கு தரத்தான் கொண்டு வந்தாங்க. சரியா, எங்களுக்கு உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்து விட்டுருக்காங்க. யார் கொடுத்தான்னு சரியாக சொல்லணும். ரைட்டா, அதான் முக்கியம். உங்களுக்கு முக்கியமாக இப்படி இதுக்கு முதல்ல இப்படி யாராவது அங்கே கொடுத்து விட்ருக்காங்களா? இன்றைக்கு வந்துடா, இன்றைக்கு இதுதான் ஃபஸ்ட்டா? நாங்கள் தான் ஃபஸ்ட்டா என்ன? சரி, சும்மா ஒரு கேஸ் பண்ணி சொல்லுங்க. அப்படி யாரு என்னது உங்களோட மகள் என்ன மகள் பேட்டியா? அவாதான் தந்துன்னு சொல்றீங்களா? இல்லை, அவன் இது தந்துட்டா வெளிநாட்டில் நீங்கள் தான் இருக்கு. மயூரி அங்கே இருக்காவா? கனடா இந்தியா? கனடா வெளிநாடு, வெளிநாடு. இது தந்து விட்டா இங்கே இருக்கிறாங்க. ஓ, உங்களோட பிள்ளைகள் இங்கே இல்லையா? இருக்கிறா மகள். அவ தந்துருக்க மாட்டா? சரி, என்னன்னு சொல்றேன். இது உங்களோட பிள்ளைகள் ஒருத்தருமே தெரியாது. இவர் தந்துருக்க மாட்டாரா? இவர் அந்த ஐயா அந்த அக்கா தந்துருக்க மாட்டாவா? அப்படியா? நான் அதை உங்களுக்கு முதல் தாரன் தரைக்கு நான் உங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று போடுவேன். சொல்லணும் படிவ. சரியா, இவர் தான் தந்தாருன்னு எனக்கு படிவ சொல்லணும். சரியா, ரெண்டு கை பிடிச்சிக்கணும். சரி, இந்த பாட்டை கேளுங்க. அதையும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி இதை யார் உங்களுக்கு சொன்னது செய்ய சொல்லி தந்தா? உங்களோட மகள் வாணி இருக்காரு சுவிஸில். உங்களோட மகள் வாணி, மகன் என்ன பேர்? மதீஸ்வரன். எங்கே இருக்காரு? கனடா. ஓகே. என்னோட மகன் என்ன பேர்? வாணன். என்ன திவானன் சுவிஸ். என்னோட மகள் கனடா இருக்கா. என்னோட மகள் இவாதான். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் உங்களுக்கு இன்றைக்கு இந்த அந்நிய தின வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. ஒரு அர்த்தம் கூட இருக்கிறாங்க மட்டும் எல்லாம் வெளிநாட்டில். அவங்க இல்லாட்டிக்கும் உங்கள் சார்பாக அவங்க எப்போவுமே உங்களுக்கு உங்களோட பாசமாகவும் உங்களோட அன்பையும் எதிர்பார்த்து இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்களோட வந்து சந்திப்பாங்க. சரியா, அந்நிய தின வாழ்த்துக்கள். சரி, கேக் கொட்டுமா? சரி, ஓகே. இன்னொரு கிஃப்ட் இருக்கு, நான் மறந்து மிஸ் பண்ணிட்டோம். இருக்கு, கொடுங்க. அதைங்க அதை விடைங்க பார்ப்போம். என்னண்டு ஐயா வாங்க.
கையில கட்டுங்க அம்மா கட்டுங்க யாரும் கட் பண்ணுங்க ஓகே பண்ணுங்க கை பண்ணுங்க ஐயா நீங்க வாங்க ஐயா நீங்க ஐயா வெல்கம் சும்மா வாங்க சும்மா வாங்க கொஞ்சம் கிட்ட கிடைக்கணும் தம்பி சரி ஓகே எப்படி ஹாப்பியா உங்களுக்கு ஹாப்பியா சரி ஓகே எப்படி இருந்தது சர்ப்ரைஸ் நல்லா இருந்தா அப்படியா சரி பரவாயில்ல இன்றைக்கு விளையாட்டுக்கும் இன்றைக்கு இருக்கிற மாதிரி சந்தோஷமா எப்பவுமே ஒரு பிள்ளைகள் கூட எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரத்தில் வருவாங்க உங்களோட ரெயின்போ சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களோட பிள்ளைகள் சார்பாகவும் இனிய அந்நியர் தின வாழ்த்துக்கள் ஹாப்பி மதர்ஸ் டே ஓகே நன்றி நான் போயிட்டு வரோம் தேங்க்யூ பாய் சரி சரி ஓகே பாய் தேங்க் பாய் அம்மா, எழுத வார்த்தைகள் இல்லாமல் எழுதத் தொடங்குகின்றேன் உனக்கொரு கவி. கருவறையில் இருக்கும்போதே இதேவரை தந்தாய். இனியவளே என்றும் எனக்காய் பிரார்த்திக்க நீ மறந்ததில்லை. என்னை பற்றி எண்ணம் கொண்டு வண்ணமாய் என் மேல் விதைத்து மௌன மொழியில் உரையாடி அன்பில் எந்நாளும் உறவாடி என்னை உலகிற்கு தந்தபோது உணர்ந்து கொண்டேன் என் மேல் நீ கொண்ட அன்புதனை. பெண்மையின் சித்திரமாய் மென்மையின் விசித்திரமாய் என் மீது பத்திரமாய் என்றுமே இருப்பவள் நீ. எத்தனை முறை உச்சரித்தாலும் தவிட்டாத தேனமுதம் கவிஞர்களே வியக்கும் காவியமடி நீ அம்மா. கற்பனையில் காதலித்து கவிதைகளில் மென்மையை பிரசவிக்கும் போது
நான் கொஞ்சம் திணறித்தான் போகின்றேன். நிஜத்தில் கோடி உணர்வுகளை தாங்கி குழந்தையை பிரசவிக்கும் தாயவளின் பெண்மையை இலகுவாக சொற்களிலே அடக்கிவிட முடியாது. அன்பில் அரசியாய், அறிவில் ஆசானாய், பண்பில் பெற்றுள்ளவளாய், பாசத்தில் பன்முகமாய் பதவி கொள்பவள் அம்மா. எந்த நிலை கொண்டினும் தன்னிலை மறந்து வந்து கலந்து விடுவாள் என் உணர்வுடனே. கண்ணியமாய் சில நிமிடம், கண்டிப்புடன் சில நிமிடம், அன்பில் 1000 நிமிடங்கள் அழகாக கடத்திடுவாள். வஞ்சியே, உன்னை வர்ணிக்க வார்த்தைகள் போதவில்லை. உன் அன்பை விட அழகான போதையும் இல்லை. என் மேல் நீ கொண்ட அன்பை விட அழகான வார்த்தை ஒன்றும் இல்லை என்று அந்த அகராதியும் அதிர்ச்சியாய் உன்னை தேடியபடி அம்மா